செவிலிமேடு காஞ்சிபுரத்திலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்தில் சௌந்தரவல்லி சமேத ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோயில் உள்ளது. 800 ஆண்டுகளுக்கு முன் பல்லவ வம்சத்தின் கடைசி மன்னரான ராஜேந்திர பல்லவர் காலத்தில் கட்டப்பட்டது. கருவறையில் பிரம்மாண்டமாக முறையில் வீட்டிற்கு முன் நரசிம்ம பெருமாளுக்கு இடதுபுறம் லட்சுமி காட்சி தருகிறார். சித்ரா பௌர்ணமி என்று காஞ்சி வரதராஜ பெருமாள் இங்கு எழுந்தருளி பக்தர்களுக்கு அனுபவிக்கிறார். சௌந்தரவல்லி தாயாருக்கு தனி சன்னதி உள்ளது. அந்நியர்களின் படையெடுப்பின் போது காஞ்சி வரதராஜ பெருமாளை ஒரு சுரங்கப்பாதை வழியாக இந்த கோயிலுக்கு கொண்டு வந்து சில காலம் அபிஷேக ஆராதனை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆலய பிரகாரத்தை சுற்றி வரும்போது ராயர்மேடு என்று குறிப்பிடப்படும் மண்டபத்தில் ஆதிசங்கரர் ராமானுஜர் உருவங்களை காணலாம். இந்த கோயிலுக்கு அருகில் உள்ள சாலக்கிணறு என்று அழைக்கப்படும் கிணற்றிலிருந்து தான் ராமானுஜர் தண்ணீர் எடுத்துக்கொண்டு போய் தினமும் காஞ்சி வரதராஜருக்கு அபிஷேக ஆராதனை செய்தார். இப்பெருமாளுக்கு நெய்விளக்கு ஏற்றி வழிபட்டால் பூமி நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும், திருமண வரம் கைகூடும்